ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு சிறுவாபுரி கோயிலுக்கு போகிற மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையிலே குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அசோக் பில்லர் மெட்ரோக்கு போய் அங்கேயே 2 வீலர் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கோயம்பேடு போயிட்டோங்க. 10 நிமிஷத்தில் டக்குன்னு கொண்டு போய் விட்டுட்டாங்க. பஸ்ஸெல்லாம் போனால் சான்ஸே இல்லை. மெட்ரோவில் இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து ரெட்டில்ஸ்லேருந்து சிறுவாபுரி பஸ்ஸுங்க. வாசல்லே கோயில் வாசல்லே விட்டுறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, அவ்வளோ கூட்டம். ஐயோ, சான்ஸே இல்லை. எப்படா சாமி பார்க்க போறேன்னுச்சு. ஆனால் நல்லபடியாக பார்த்துட்டு திரும்பிட்டோங்க. அங்கே கடைக்கண்ணிலாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. எதுவுமே விட முடியாது. எல்லாத்தையும் வாங்கணும் போல தோணும், ஆனால் நம்ம எல்லாத்தையும் வாங்க முடியாது. பாருங்க, கூட்டம் போனபடியா இருக்கு. போலீஸ் அங்கங்கே நல்ல பாதுகாப்பு போட்டிருக்காங்க. நல்ல தரிசனங்க. ஆனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டதுக்கு முருகரை நல்லா பார்த்தோம் நாங்கள். சிறுவாபுரி முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாமி எங்கே இருந்தாலுமே சக்தி வாய்ந்தவர் தாங்க. எங்கே கும்பிட்டாலுமே. அங்கே காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக விற்றுதுங்க. நான் நினைக்கிறேன் அங்கேயே தோட்டத்தில் பறித்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி, கொஞ்சம் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டில் போயிருந்தா பஸ்ஸே வரலங்க. சரி, ஒரு ஆட்டோ பேசி, ஷேர் ஆட்டோ பேசி அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்டில் விடுறதுக்கு சொன்னாங்க அவங்க. அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த வழியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. பச்சை பசேல்னு ஃபுல்லாக கிராமம் தான் அது. இங்கேருந்து ரொம்ப தூரம், சென்னை கோயம்பேடுலேருந்து ரொம்ப தூரம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக கண்ணுக்கு விருந்துதாங்க. நாங்கள் ரெட்டில்ஸ் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். அங்கேருந்து திருப்பி கோயம்பேடுக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் தாங்க வந்தோம். ஃப்ரீ பஸ் வரும்னு பார்த்தா ஃப்ரீ பஸ் வந்த பாடு இல்லை. சரி, டீலக்ஸ்லேயே வந்துட்டோம். கோயம்பேடு இறங்கி அங்கே நாங்கள் மத்தியானம் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டோங்க. எங்களால் வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. வாங்கிட்டு மறுபடியும் அதேமாதிரி ஆஸ் யூஷுவல் ரிட்டர்ன் மெட்ரோவில் வந்துட்டோங்க வீட்டுக்கு. எங்களோட இன்னைக்கான சண்டே இப்படி தாங்க போச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள் ப்ளீஸ்.